எல்லாருக்கும் வணக்கங்க. நான் ஒரு நல்ல ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். இந்த குட்டி கதை எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்திருக்காரு. அது நம்ம ராஜா தான். அந்த ராஜா என்ன பண்ணியிருக்காரு, ஒரு நாள் வந்து ஊர்வலம் போயிருக்காரு. மக்கள்லாம் எப்படி வாழ்கிறாங்க செய்கிறாங்கன்னு சொல்லி பார்க்குறதுக்காக போயிருக்காரு. அப்போ அந்த வழியில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு புத்திஸ்ட்டு புலவரும் அவரோட குரு சிஷ்யர்களும் பின்னாடி நடந்து போய்கிட்டு இருந்திருக்காங்க. அவங்கள பார்த்தவொடனே அந்த ஜாரட் இருக்குல்ல, குதிரை வண்டியை நிப்பாட்டிட்டு அவருக்கு கீழே இறங்கி போயிருக்காரு. கீழே இறங்கி போய் என்னாச்சு, அவர் அந்த தலைமை குருவோட காலில் விழுந்து வணங்கியிருக்காரு. அப்போ அவரோட முடி வந்து அவர் கால் பட்டது. அந்த குரு பார்க்க ரொம்ப வயதான ஒரு ஒரு தெளிவில்லாத ஆளாக இருந்திருக்காரு. இதை பார்த்துக்கிட்டு இருந்த இவர் இருக்கார்ல, நம்ம அமைச்சருக்கு உடனே கோபம் வந்துடுச்சு. என்ன இவ்வளோ பெரிய மன்னன், இவ்வளோ நிலங்களை வச்சுருக்கிற மன்னன், பல ராஜ்யங்களையும் கண்ட்ரோலில் வச்சுருக்கிற மன்னன், போய் ஒரு முனிவர் கீழே போய் காலில் விழுந்து வாங்கிறாரு அப்படின்னு கேவலப்பட்டிருக்காரு. அப்படியும் அந்த நகரம் முழுக்க சுற்றி பார்த்துட்டு அவர் திருப்பி அரண்மனைக்கு போயிட்டார். அங்கே அரண்மனை அரசவையில் போயிட்டு, மன்னா நீங்கள் நின்ற செய்தது வந்து எங்களுக்கு துப்புரா பிடிக்கலை, எங்களுக்கு ஒரு அருவருப்புத்தக்கமாக இருக்குன்னு சொன்னார். உடனே மன்னர் என்ன பண்ணார், அங்கே உள்ள காவலாளியை கூப்பிட்டு, எனக்கு 3 தலை வேணும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மனித தலை வேணும், இன்னொன்று பார்த்திங்கன்னா ஒரு சிங்கத்தலை வேணும், இன்னொன்று பார்த்திங்கன்னா ஒன்று ஆடு தலை வேணும்னு சொன்னாங்க. உடனே காவலாளிகள் திகைச்சாங்க, எங்கே போய் எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு. உடனே அவங்க மன்னன் அல்லவா, மன்னன் ஏதாவது எடுக்க முடியலைன்னா அவர் நம்மளை கோபிச்சுக்கிடுவார், தண்டனை கொடுத்துருவான்னு சொல்லிட்டு அவங்க உடனே வெளியே போயிட்டாங்க. வெளியே போய் தேடி பார்க்கையில் அவங்களுக்கு ஒரு இது கிடச்சிது, ஆட்டுத்தலை கடையில் கிடச்சிருக்கு. ஆட்டுக்கடையில், கசாப் கடையில் எடுத்துட்டாங்க. அப்புறம் புலிக்கு தேடி பார்த்துருக்காங்க, எங்கேயுமே கிடைக்கல. ஒரு வேடன் காட்டில் இருந்திருக்கான், அவன்கிட்ட அந்த புலி தலை கிடச்சிருக்கு. அவன்கிட்டையும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. மனித தலை வேணுமே, நம்மளுக்கு 2மே கிடச்சிருச்சு. இந்த மனித தலைக்கு எங்கே போக? மனித தலையை போய் உயிரோட உள்ள ஆளை கொன்று எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. அது பெரிய குற்றமாயிருமே, நான் கடைசியில் நம்ம தலைகளில் எடுத்துடுவார் அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப நேரம் யோசிச்சதுக்கப்புறம் ஒரு மயான சைடு போயிருக்காங்க. அப்போ தான் ஒரு இறந்த ஒருவர் வந்திருக்காரு. அவர் உடலில் இருக்கிற தலையை அறுத்து கையில் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. ஆனால் நீங்கள் கேட்ட இந்த 3 தலையை நாங்கள் கொண்டு வந்து கொடுத்து விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மன்னர் ரொம்ப சந்தோஷப்பட்டு, இந்த 3 தலையும் நீங்கள் போய் எங்கேயாவது ஒரு இடத்துல போய் விற்று காசு கொண்டு வாங்கன்ட்டாங்க. அப்போ அவங்களுக்கு உடனே புரியலை. உடனே சந்தைக்கு போயிருக்காங்க. அங்கே உள்ள சந்தைகளில் ஆட்டு தலையை காசு கொடுத்து வாங்கிட்டாங்க. நமக்கு தெரியல, ஆளை பார்த்தா நல்லா சாப்பிடலாம், சமைச்சு சாப்பிடலாம், ஆட்டு குழம்பு, கறி குழம்பு, நல்லா மூளை குழம்புலாம் வச்சு சாப்பிடுவாங்களே, அந்த மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, புலித்தலையை சிங்கத்தலையை யாரும் வாங்க வரல. அப்புறம் என்னாச்சு, கொஞ்சம் அலைஞ்சு தேடி பார்த்ததில் ஒரு பணக்கார ஆள் வந்து எங்கள் வீட்டுக்கு அலங்காரமாக இருக்கட்டும் சொல்லிட்டு அதை ஒரு நல்ல விலை கொடுத்து வாங்கிட்டு போயிட்டார். அப்புறம் மனித தலையை மட்டும் வச்சுக்கிட்டு கிடக்காங்க. 2 தலையும் போயிடுச்சு. மனித தலையை யாருமே வாங்குறது இல்லை. இப்போ வந்தவங்களாம் பார்த்துட்டு பயந்து ஓடுறாங்க மனித தலையை பார்த்துட்டு. கடைசியில் பிரியா கொடுத்தா கூட யாரும் வாங்க இல்லை. என்னடா மனித தலைக்கு அவ்வளோதான் மதிப்பு இல்லாமல் போயிடுச்சு. அப்புறம் மன்னன்ட்ட வந்து சொல்லியிருக்காங்க, மன்னா அந்த 2மே எனக்கு சேல்ஸ் ஆகிடுச்சு, இது சேல்ஸே ஆக மாட்டுது, இந்தாங்க இதை எங்களால் பண்ண முடியல அப்படின்னு சொல்லவும், அப்போ அந்த மன்னர் சிரிச்சிருக்காரு. பார்த்தீங்களா, ஒரு மனுஷன் உயிரோட இருக்கையில் எவ்வளோலாம் திமிர்றான், அந்த பாடிக்கு இருக்கையில் ஒரு வாட்டி உயிர் போயிடுச்சுன்னா அவன் பாடிக்கு ஒன்றுமே மதிப்பு இல்லை, அதை முதல்ல புரியணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதை கேட்ட அமைச்சர் வந்து, மன்னன்ட்ட நான் சொன்னது ரொம்ப தவறு தான், மனுஷனுக்கு வந்து மரியாதையே கிடையாது. அப்போ அந்த ஏழையாக இருக்க 1000 பணங்களை வச்சுருந்தாலும் வந்து அந்த ஏழை துறவி ஒன்றுமே ஆசையே இல்லை, ஆசைக்கு எதுவுமே வேண்டாத அந்த துறவி காலில் விழுந்தது மிகப்பெரிய பாக்கியம் அப்படின்னு சொல்லி அந்த மண்ணில் அந்த கதையை முடிச்சாராம். ஓகேங்களா, இதுலேருந்து என்ன கற்றுக்கிட்டுறீங்க? மனுஷன் வந்து சம்பாத்தியம் வந்து இன்றைக்கி சம்பாதிப்பாங்க, நாளைக்கு சம்பாதிப்பாங்க. பணம் வந்து ஒன்றுக்குமே ஆகவே ஆகாது. உயிர் இருக்கிற வரைக்கும் தான் லைஃப் இருக்க முடியும். நேற்று போனது இன்றைக்கி பண்ண காலங்கள் இருக்கிற வரைக்கும் தான் நீங்கள் பூமியில் இருக்க முடியும். இருக்கிற வரைக்கும் காலங்களை நல்லபடியாக வாழுங்க, நல்லபடியாக என்ஜாய் பண்ணுங்கள், நல்லபடியாக திருப்தியாக இருங்க, ஒரு உதவி பண்ணி இது பண்ணுங்கள். ஓகே, முடிச்சிடுறேன். தேங்க்யூ. பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா அழகான கதைகளை நான் வந்து நிறைய ஜென்ரேட் பண்ணி அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நீங்கள் இதை ரசிங்க.
உங்களுக்கு பிடிச்சது மாதிரி இருக்கா, எதாக இருந்தாலும் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு அடுத்து உங்களுக்கு நிறைய இதை நான் அப்லோட் பண்ண முடியும். ஓகே, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.